வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. அஸ்ட்ராலஜி ஜோசியம் சம்மந்தமாக நிறைய பதிவு பார்த்துட்டு வர்றோம். நம்ம பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஈஸியாக நீங்கள் யார்கிட்டையும் போகாமலே உங்களுடைய ஃப்யூச்சர் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வாழ்க்கையில் ஃபைனான்ஷியல் பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒருத்தருடைய நோயுடைய வந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஷியல் பொசிஷன் அது எப்படி உங்களுக்கு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் எடுத்துகிட்டு லா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் 1வது வீடு. அதுலேருந்து 4வது வீடு வலது பக்கமாக எண்ணிட்டு வாங்க. 4, அடுத்து 7, அடுத்து 10. இது கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு 4 பில்லர் வேணும்ல, அந்த மாதிரி. ஒரு பில்லர் போயிடுச்சு அப்படின்னா 3 பில்லர் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பயந்துட்டு தான் இருக்கணும். 2 பில்லர் போச்சுன்னா பிடிங்கிடும். 3 பில்லர் போச்சுன்னா சுத்தமாக பிடிங்கிடும். 4 பில்லர் போச்சுன்னா அந்த மாதிரி இதை போட்டு தான் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பொசிஷன். 4லையும் பிளானட்ஸ் இருந்ததுன்னா நல்லதாக கெட்டதா அப்புறம் பார்த்துக்கலாம். பிளானட்ஸ் இருந்தாவே உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பொசிஷன் லைஃப் டைமாக நல்லா இருக்கும். இதில் 3 இருந்தது நீங்கள் 1 கம்மியாக இருந்ததுன்னா அது தகுந்த மாதிரி குறையும். 2 இருந்தால் அது தகுந்த மாதிரி குறையும். 1 மட்டும் இருந்தால் வாழ்க்கையிலேயே போராட்டம். ரொம்ப சிம்பிளாக. சரி, அடுத்தது 1, 5, 9. அப்போ நான் சொன்ன மாதிரியே தான் 1, அதுலேருந்து 5வது கட்டம் 9வது கட்டம். இதில் நல்லா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் எல்லாமே செழிப்பாக இருக்கும். இதில் 3லையுமே பிளானட்ஸ் இருந்தாங்கன்னா லைஃப்பில் எல்லாமே செழிப்பாக இருக்கும். சரிங்களா? 1ங்கிறது தன்னை பற்றிய விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். பூர்வ புண்ணியம். 5வது வீடு. 9வது வீடு பாக்கியஸ்தான். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அடுத்து 3, 6, 10 போகணும். நான் சொன்ன மாதிரி வலது பக்கமாக எண்ணிட்டு வாங்க. வலது பக்கத்துலேருந்து 3, 6, 10, 11வது வீடு. இந்த 4 வீட்டில் கிரகங்கள் இருந்தால் இது உபஜெயஸ்தானம்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டிவ் ஹவுசஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அண்ணன், தம்பி, சொந்த நண்பர்கள், மாமியார் வீடு, இந்த மாதிரி மச்சனை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும். கஷ்டம் வந்தால் கூட அவங்க சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயுமே இங்கே பிளானட்ஸ் இருக்கும் அப்படின்னா இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எதில் எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, உதாரணமாக சனி லக்னத்தில் இருந்தாங்கன்னா தன்னை பற்றி சொல்லக்கூடிய, தன்னை பற்றி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போகிற, எம்பி எலெக்ஷனுக்கு போகிற, கோடிகவாக இருக்குது, எதையுமே நீங்கள் சொல்லாதீங்க. 2வது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வருமானத்தை பற்றி சொல்லாதீங்க. 3வது வீட்டில் இருந்தால் நீங்கள் போடுற முயற்சிகளை பற்றி, உடன்பிறப்பை பற்றி சொல்லாதீங்க. 4ல் இருந்து சொத்து பத்துக்களை சொல்லாதீங்க. 5ல் இருந்தால் குழந்தைகளை பற்றி சொல்லாதீங்க. இதே மாதிரி 12 வீடு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.